நைட்டு கடைக்கு போய் ஆர்டர் பண்ண பொருளை ரிசீவ் பண்ணோம். ஆனா எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தல, ஏன்னா பொருள் பெருசா இருந்துச்சு. அதனால காட்வின் நம்ம வீட்டுல சேஃபா வச்சோம். அப்படியே தியா கூட பேசி அக்கா கிட்ட இருந்து பூரி சாப்பிட்டு டே முடிஞ்சு அடுத்த நாள் இந்த மொத்த பிளானையும் போட்ட காட்வின் அண்ணா மார்னிங்ல இருந்தே வெயிட்டிங். அப்படியே மதுல எகிரி குதிச்சு எட்வின் அண்ணா எழும்புறதுக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். எட்வின் அண்ணா ரெகுலரா வேலைக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணோம். மக்கு, லிவர், பைப்பு, செஞ்சுன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாம்பிள் எடுக்கிறதுக்கான பாட்டில் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதனால அவனுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண சாம்பிள் பாட்டில எடுத்து வச்சோம். எல்லாம் ஓகே ஆச்சு. எட்வின் அண்ணனையும் கூப்பிட்டாச்சு. உறக்கம் எழும்பி தயக்கத்தோட வந்த தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. அஃப்கோர்ஸ் சாருக்கு அன்னைக்கு பிறந்த நாள், அதனால தான் சாம்பிள் பாட்டில் இன்னைக்கு இப்படி இருக்கு. வேர்லு ஒரு வேர்லு ரேட்டு 36. எட்வின் கேர் ஆஃப் ஜினி. கல்யாணம் ஆனதுனால கரிச்சட்டி எடுக்கல, சாணாங்கி கலக்கல, கோமோத்திரம் கோரல, முட்டை உடைக்கல, ராத்திரி எழுப்பல, ராக் சாங் ஒன்னும் போடல. எல்லாத்தையும் டீசெண்டா பண்ணோம். இதே மாதிரி எல்லாரும் டீசெண்டா பண்ணுங்க. கேட்டதா எட்வின் அண்ணா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அதுக்கப்புறமா கேக் எல்லாம் வெட்டி முடிஞ்சு தியா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தா. ஹாப்பி பர்த்டே எட்வின். குட் டு பிளஸ் யூ. அடுத்து எட்வின் ஜினி. ஜினிக்கு கையில இருக்குது பியாத்தி. அது தியா ஜி. நிகான் முடிய நல்லா கொடுத்துருக்கு. அடுத்து மலையில குடும்பத்தோட வீட்டு. இது எட்வின் growth. வேரல் BARL. இது உனக்கு விளையாடுக்கு பந்து. கப் கேக். எட்வின் ஜினி. எட்வின் தியா. இந்த பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேக் வந்துச்சு. இங்க ஜினி அக்கா பண்ண கேக் சாப்பிட்டு பார்த்த பூனை கூட அந்த பக்கம் இப்ப தலையே வச்சு படுக்கலையா. ஆனா இன்னொரு கேக் பண்ணியிருந்து அதுவும் சூப்பரா இருந்து. அதுக்கப்புறமா ப்ரௌனி பண்ணியிருந்து அதுவும் சூப்பரா இருந்து. அப்புறம் அசம்பிளி டிஸ்போஸ் ஆகும்போது இன்னொரு விஷயம் நடந்து. ஸ்கூலுக்கு போறியா இல்ல லீவ் எடுத்து வீட்டுல நிக்குதியான்னு கேட்டதுக்கு பாவம் அவளுக்கு லீவ் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு விரட்டி விட்டணும். அதுக்கப்புறமா ஈவினிங் பர்த்டே ஸ்பெஷலா பாயசம் பண்ண எல்லாம் நிறைய கிடச்சு. அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷஃபா மூச்சு வாங்குறா.